ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு அம்சமான ஒரு பையன் இருந்தானாம். அந்த பையனுக்கு ஒரு இசை கலைஞனாம். எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடுறது ரொம்பவே பிடிக்குமா. முக்கியமாக வீணை வாசிக்கிறதுனா ரொம்ப உயிராக இப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்களாம். ஒரு 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். எதுக்காக அப்படின்னா, புதுசான ஒரு கலை நான் கற்றுக்கணும், அதிலே புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். கஷ்டப்பட்டுட்டும் இப்படியே இருந்துட்டு இருந்துச்சான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்து ஊரில் நாட்டில் ஒரு ராஜா ராணி அவங்களுக்கு ஒரு இளவரசி இருந்தாங்களாம். அந்த இளவரசி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் ஒரு நல்ல பாடகி மட்டும் கிடையாது, ரொம்பவே வீணையும் வாசிப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி அவங்களுக்குமே என்னென்னா ஒரு போட்டி வந்துச்சான். என்ன அப்படின்னா, இது மாதிரி இவங்க எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்க இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு பொதுவாக ஒரு இடத்துல கூடி என்ன பண்ணணும்னா பாட்டு இசைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு பூஜை ஒன்று செய்வாங்களாம். அதுக்காக கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் என்ன பண்ணாங்களாம், பக்கத்து நாட்டிலேருந்து அந்த இளவரசி என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஆசையோட யாருக்குமே சொல்லாமல் இது மாதிரி ஒரு இளவரசியாக இளவரசி மாதிரி ஆடைகள் போடாமல் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு மாதிரி ஆடை அணிஞ்சு அந்த ராஜா கிட்ட சங்கீதம் பயில்றதுக்காண்டி வந்தாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க.